வணக்கம். உங்க பிசினஸ்க்கு புது கஸ்டமர்ஸை எப்படி தொடர்ந்து கொண்டு வர்றது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இன்னைக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் growth மிஷன். அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு தான் நாம பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த கேள்விதான் எல்லா பிசினஸ்க்கும் ஒரு பெரிய தலைவலி. ஆனா இதுக்கான பதில் ஏதோ மேஜிக் எல்லாம் கிடையாது. ஒரு பக்காவான திட்டமிட்ட சிஸ்டம்ல தான் இருக்கு. வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயலாம். இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே கதை தான் நம்ம growth மிஷினுக்கும். எடுத்தும் கவிழ்த்தோன்னு வேலையில இறங்காம முதல்ல பேஸ்மெண்ட்டை சரியா போடணும். அதாவது ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் என்னன்னு கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். நம்ம முழு பிளானோட அஸ்திவாரமே இந்த மூணே கேள்விதான். நம்பர் 1, நம்ம குறிக்கோள் என்ன? நாம எதை சாதிக்க பார்க்கறோம்? நம்பர் 2, நம்ம ஆடியன்ஸ் யாரு? நாம யாருக்காக இதெல்லாம் பண்றோம்? அப்புறம் நம்பர் 3, நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு, அதாவது பட்ஜெட். இந்த மூணுக்கும் தெளிவான பதில் இல்லாம நாம ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக முடியாது. சரி, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து என்ன? இப்போ நம்ம கையில ஒரு மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேப்ல பல வழிகள் இருக்கு. ஒவ்வொரு வழியும் கஸ்டமர்ஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். வாங்க அந்த வழிகள் என்னென்னு ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பொதுவா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்ல உள்ளே கொண்டு வர மூணு பெரிய வழிகள் தான் இருக்கு. ஒன்னு டிஜிட்டல் சேனல்ஸ், அதாவது காசு கொடுத்து விளம்பரம் பண்றது. ரெண்டாவது ஆர்கானிக் சேனல்ஸ், நம்ம உழைப்ப போட்டு மெதுவா பில்ட் பண்றது. மூணாவது பார்ட்னர்ஷிப்ஸ், மத்தவங்களோட கை கோர்த்து வளர்றது. இது ஒவ்வொன்றும் ஒரு தனி கேம். டிஜிட்டல் சேனல்ஸா? ரொம்ப சிம்பிள். இது காசு கொடுத்தா தோசை மூமெண்ட் தான். ஃபேஸ்புக்கு, கூகுள்னு பணம் கட்டி நமக்கு வேணுங்கிற ஆடியன்ஸை பாயிண்ட் பிளாங்கா டார்கெட் பண்றது. இங்க நம்ம growth மிஷனுக்கு பெட்ரோலே பணம் தான். இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜின்ல மக்களுக்கு ஏற்கனவே ஒரு தேவை இருக்கு. அவங்க தேடி வர்றாங்க. நாம கரெக்டா அவங்க கண்ணு முன்னாடி போய் நிக்கிறோம். ஆனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல அப்படி இல்ல. அவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி ஒன்னு இருக்கே, ட்ரை பண்ணலாமா, நாமளே ஒரு புது ஆசையை அவங்களுக்குள்ள உருவாக்குறோம். ஒன்னு தேவையை பூர்த்தி செய்து, இன்னொன்னு தேவையை உருவாக்குது. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவது வகை, ஆர்கானிக் சேனல்ஸ். இங்க நாம பணத்தை பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம நேரத்தையும் உழைப்பையும் கஸ்டமர் மேல காட்டுற அக்கறையும் தான் முதலீடு பண்றோம். சிம்பிளா சொன்னா, கஸ்டமரோட கவனத்தை காசு கொடுத்து வாங்காம தரமான கண்டென்ட் மூலமா நாம சம்பாதிக்கிறோம். அவங்களா நம்மள தேடி வரணும். இந்த ஒரு வரி ஆர்கானிக் growthஓட மொத்த தத்துவத்தையும் சொல்லுது பாருங்க. நீங்க பண்றது மார்க்கெட்டிங் மாதிரியே தெரியக்கூடாது. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி ஃபீல் ஆகணும். மக்கள் உங்க பிராண்டை அவங்களோட சொந்த விஷயமா நினைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதுதான் உண்மையான வெற்றி. ஓகே, இப்போ நம்ம growth மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா வண்டி ஓடுதா? சரி, கரெக்டான வழியில தான் போகுதா? ஸ்பீடு கரெக்டா இருக்கா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் மெட்ரிக்ஸ் இருக்கு. இது நம்ம மிஷினோட டேஷ்போர்ட். எல்லா நம்பர்ஸும் இங்க தான் தெரியும். முதல்ல நாம பார்க்க வேண்டிய நம்பர் CAC, அதாவது கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். ரொம்ப சிம்பிள். ஒரு புது கஸ்டமரை புடிச்சு உள்ள கொண்டு வர நீங்க மொத்தமா எவ்வளவு செலவு பண்றீங்க, இதுதான் அந்த நம்பர். உங்க பிசினஸ் ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு சொல்ற டாக்டர் ரிப்போர்ட் இதுதான். இங்கே தான் நிறைய பேர் குழம்பிடுவாங்க. CPAவையும் CACயையும் ஒன்றுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ரெண்டும் வேற வேற. CPங்கிறது ஒருத்தரை நம்ம வெப்சைட்டுக்குள்ள வர வைக்கிற செலவுன்னு வச்சுப்போங்க. ஆனால் CACங்கிறது அவர் உள்ள வந்து பொருளை பார்த்து பிடிச்சு போய் காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் ஆகிற மொத்த செலவு. இதில் மார்க்கெட்டிங், சேல்ஸ்னு எல்லாமே அடங்கும். ஸோ CPA ஒரு சின்ன கணக்கு. ஆனால் CAC தான் நம்ம பிசினஸோட உண்மையான ரிப்போர்ட் கார்டு. சரி, ஒரு கஸ்டமரை கொண்டு வர எவ்வளவு செலவுன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, அப்படி உள்ள வர்ற ஒரு கஸ்டமர் அவரோட வாழ்நாள் முழுக்க நமக்கு எவ்வளவு வருமானம் தந்துட்டு போவார்? இதுக்கு பேரு தான் CLV, அதாவது கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. உங்க பிசினஸ் கொஞ்ச நாள்ல மூடிடுமா இல்ல பல வருஷத்துக்கு நிக்குமான்னு முடிவு பண்றதே இந்த நம்பர். இப்ப பாருங்க, இதுதான் சக்சஸ்க்கான கோல்டன் ரூல். உங்க CLV எப்பவுமே உங்க CACயை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமரை கொண்டு வர $100 செலவு பண்றீங்க, ஆனா அவர் மூலியமா உங்களுக்கு $500 வருமானம் வருதுன்னா சூப்பர், உங்க growth மிஷன் சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம மிஷினை ஆன் பண்ணியாச்சு, அது ஓடவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்ம வேலை இதோட முடியல. ஒரு F1 கார் மாதிரி இது அப்பப்போ பிட் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பர்ஃபார்மன்ஸ் டாப்பா இருக்கும். இந்த டியூனிங் வேலையை ஒரு 3 ஸ்டெப்ல ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். முதல்ல, எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ அதுல இன்னும் கொஞ்சம் பணத்தையும் நேரத்தையும் போடுங்க. ரெண்டாவது, எது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ ஒன்னு அதை சரி பண்ண பாருங்க, இல்லனா தயங்காம அதை நிறுத்திடுங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே புதுசா AB டெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ்.
ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஹிட்டா இருக்கிற ஒரு சேனல் நாளைக்கே ஃபிளாப் ஆகலாம். மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உங்க பட்ஜெட்ல ஒரு சின்ன பகுதியை புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்குனே ஒதுக்கி வைங்க. யாருக்கு தெரியும், உங்க பிசினஸோட அடுத்த ஜாக்பாட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் ஒளிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃபவுண்டேஷன் போட்டோம், சேனல்ஸ் அனலைஸ் பண்ணோம், மெஷர் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு வரப்போறோம். உங்க பிசினஸ்க்கான ஆகச்சிறந்த வழி அது எது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும். குறைஞ்ச செலவுல நல்ல செலவு பண்ற விசுவாசமான கஸ்டமர்ஸை எப்படி உள்ள கொண்டு வர்றது, இந்த பேலன்ஸை கரெக்டா பிடிக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். இப்போ நான் சொல்ல போறது தான் இந்த முழு பகுதியோட முக்கியமான கருத்து. நல்லா கேட்டுக்கோங்க. மார்க்கெட்டிங்ல பெஸ்ட் சேனல்னு ஒன்னு கிடையவே கிடையாது. அது ஒரு கட்டுக்கதை. உங்க கஸ்டமர் யாரு, உங்க கையில எவ்ளோ காசு இருக்கு, உங்க டேட்டா என்ன சொல்லுது, இந்த மூணையும் கலந்து உங்களுக்கான ஒரு தனி ஃபார்முலான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அது மத்தவங்களுக்கு ஆகாது. உங்க ஃபார்முலா உங்களுக்கு மட்டும்தான். இப்போ உங்க கையில மேப் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க பிசினஸ்க்கான வளர்ச்சி இயந்திரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா கருவிகளும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. கேள்வி இதுதான், உங்க பயணத்துல நீங்க முதல்ல எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க?